எப்படி பாருங்க, காவிரியில தண்ணி வரல அப்படின்னு விவசாயிகள் போராடுறாங்க, மேகதாதுல அணை கட்ட கூடாதுன்னு போராடுறாங்க. அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் ஒரு முடிவு எடுத்தார். நான் கர்நாடகாவுக்கு போறேன், கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு. எதற்காக பேச்சுவார்த்தை நடத்தணும்? அதுக்கு சட்டமன்றத்தில் விஜய் விளக்கம் கொடுத்தார். எந்தெந்த பிரச்சனையோ பேச்சு தீர்க்கிறாங்க, ரெண்டு நாட்டுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை கூட பேச்சு தீர்க்க முடியறப்ப இந்த பிரச்சனையை பேச்சு தீர்க்க முடியாதான்னு கேட்டார். அன்பு சொந்தங்களே, காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது. ஏன்னா 1970ஆம் ஆண்டு காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாதுங்கிற நிலையை எட்டிட்டோம். பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது என்கிற நிலையை எட்டிய பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டம் 1956 படி காவிரி நடுவமன்றம் அமைக்கப்படுது. காவிரி நடுவமன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு 91 கொடுக்கப்படுது. அதுல தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணிய கர்நாடகா தரணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு 2007 இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சி தண்ணிய தமிழ்நாட்டுக்கு தரணும்னு சொல்லப்படுது. திரும்ப 2018 அதை உச்சநீதிமன்றம் குறைத்து 177.25 டிஎம்சி தண்ணிய தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு தரணும் என்று சொல்லுது. இந்த 177.25 டிஎம்சி தண்ணிய எந்தெந்த மாதத்துல எவ்வளவு தரணும்னு அதை சொல்லுது. எது? காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு அது வரையறை செய்யுது. இதுல ஒருவேளை கர்நாடகாவில் மழை பெய்யலன்னா இருக்கக்கூடிய தண்ணீர் வளத்தை நீங்க எந்த விகிதத்துல பிரிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அவன் உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ நடுவமன்ற தீர்ப்பையோ காவிரி ஆணையத்தோட உத்தரவையோ எதையும் நான் கேட்க மாட்டேங்கிறேன். காவிரிங்கிறது கர்நாடகாவுக்கு மட்டும்தான் சொந்தம்ங்கிறேன். மேகதாதுல அவன் அணை கட்டினா இவ்வளவு ஆண்டுகளாக வெள்ள காலத்துல வடிகால் போல தமிழ்நாட்டை பயன்படுத்தி வந்தான். மழை அதிகமாக பொழிகிற போது வேற வழி இல்லாம தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விட்டான். மேகதாதுல அணை கட்டப்பட்டு விட்டால் முழுக்க காவிரிக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் போயிடும். அப்ப பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது என்பது சத்தியம். கருணாநிதி பேச்சுவார்த்தை நடத்தி, ஜெயலலிதா பேச்சுவார்த்தை நடத்தி, எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பேச்சுவார்த்தையும் தீர்வை தரவில்லை. எல்லோரும் ஒருமித்து சொன்னது பேச்சுவார்த்தை ஒருபோதும் தீர்வு இல்லை என்பதுதான். ஆனா விஜய் போய் கிளம்புறாரு, நான் பேச்சுவார்த்தை நடத்த போறேன். இவருக்கு காவிரியை பத்தி ஒரு இளவும் தெரியாது. இவர் போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்த போறாராம். எதுக்கு? அவர் அங்க போய் உட்காருவாரு, டி.கே. சிவகுமார் எதுக்கு உட்காருவாரு, அந்த புகைப்படம் வெளியாகும். வெளியான உடனே டி.கே. சிவகுமார் விஜய்க்கு குடிக்க தண்ணி வச்சாரு, காவிரியில தண்ணியை கொடுத்தாதான் நான் தண்ணியை குடிப்பேன்னு சொல்லிட்டாரு. தொண்டை தாகம் எடுத்தப்ப, நான் வறண்டு போனப்ப கூட தளபதி தண்ணியே குடிக்காம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. அவர் பாவங்க என்னங்க பண்ண முடியும்? அவர் பேசினாரு, கெஞ்சினாரு, கதறினாரு, கர்நாடக அரசு தரல, இவர் என்ன பண்ணுவார் பாவம் என்று கேவலமான கருத்துருவாகம் செய்யறதுக்கு. நீ திரைப்படத்தில் பார்க்கறல விஜய், அந்த படத்துல வில்லனா ஒருத்தனப்பான்ல, அந்த வில்லனை விட 100 மடங்கு மோசமான மனநிலை கொண்ட ஆள் தான் விஜய்.